ಜನಕ್ಕೆ ಭಾರತದ ಪ್ರಜೆಗಳಾದ ನಾವು ಭಾರತದ ಪ್ರಜೆಗಳಾದ ನಾವು ಭಾರತವನ್ನು ಒಂದು ಸಾರ್ವಭೌಮ ಸಮಾಜವಾದಿ ಭಾರತವನ್ನು ಒಂದು ಜಾತ್ಯತೀತ ಪ್ರಜಾಸತ್ತಾತ್ಮಕ ಗಣರಾಜ್ಯವನ್ನಾಗಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಭಾರತೀಯರೆಲ್ಲರಿಗೂ ಸಾಮಾಜಿಕ ಆರ್ಥಿಕ ಮತ್ತು ರಾಜಕೀಯ ನ್ಯಾಯವನ್ನು भारत माता के அன்பார்ந்த தங்கவலை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய எம்ஜி மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் மூலமாக வாழ்த்துக்களை, ரிப்பப்ளிகன் பார்ட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய குடியரசு தின விழாவை முன்னிட்டு இங்கே எம்ஜி மார்க்கெட் ட்ரேடர்ஸ் மூலமாக இங்கே நம்ம மார்க்கெட்டில் இந்த செலிப்ரேஷன் இங்கே பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதற்காக இந்த சுதந்திர போராட்டத்திற்காகவும் இந்த குடியரசு தின உருவாக்கவும் காரணமாக இருந்தவர் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஏன்னா அவரு ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னால் அவர் நம்முடைய வரிமுறைகளை எப்படி செய்யணும், நியாயம், நீதி, நல்லது, கெட்டது எல்லாத்தையும் ஒரு கான்ஸ்டியூஷனாக கொடுத்து வழங்கி அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது தான் நம்மளுக்கு ரிப்பப்ளிகன் டேன்னு சொல்றது. அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த தங்கவயலில் வியாபாரிகள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த எம்ஜி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து கொண்டு வந்து இந்த எம்ஜி மார்க்கெட்டை நிலைக்க வைத்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வியாபாரம் ஆகுதோ நல்லதோ கெட்டதோ, காலையிலானா கடைக்கு வராங்க, இரவானா வீட்டுக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த இன்னும் இந்த எம்ஜி மார்க்கெட்டை 110 ஆண்டுகள் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய தலைவர்கள் இந்த நேரத்தில் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் தங்கவயலுக்காகவும் நம்முடைய எம்ஜி மார்க்கெட்டுக்கும் பல நல்ல திட்டங்களை செய்து கொடுக்கிறார், சாலைகளை அமைத்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். இந்த எம்ஜி மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல வழியை காண அவர் உதவி இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எங்களுடைய ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், உங்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் வாழ முடியும். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எம்ஜி மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் வியாபாரிகளுக்காக எப்பொழுதும் உங்கள் துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்து நம்முடைய எம்ஜி மார்க்கெட்டு நம்ம ரவி இருக்காரு, ஜெனரல் செக்ரட்டரி, அண்ணன் இருக்க அட்வைசரு, இவர் வைஸ் பிரசிடென்ட்டு, நம்ம ஸ்ரீதர் பிள்ளை வைஸ் பிரசிடென்ட்டு, இவர் ஜாயின்ட் செக்ரட்டரி, ரவி சாரு, தஜிபாய் ஜாயின்ட் செக்ரட்டரி, ஜக்கான் அவர் ஜாயின்ட் செக்ரட்டரி, இப்படி இங்கே எல்லாமே நம்ம சுரேஷ் வந்திருக்காரு. எல்லா வியாபாரிகளும் இங்கே வந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னன்னா இந்த மாதிரி நல்ல நாளில் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடினா அது நல்லா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அடுத்து நம்முடைய हमारे व्यापारी भाइयों को मेरी तरफ से और मार्केट की तरफ से सुस्वागत है। आज हमारा 77वां ईयरवा गणतंत्र दिवस है। गणतंत्र दिवस क्यों मनाया जाता है, मतलब 1947 में हमको आज़ादी मिली थी, लेकिन हमारा गणतंत्र दिवस 1950 को बनाया गया था। डॉक्टर अंबेडकर साहब ने मिलके पूरा हमारी संविधान लिखी है, जो किस हिसाब से हमको काम करना है और कैसे काम करना है, हमारी की आगे की प्रगति कैसी होनी चाहिए, तो उसके बारे में लिखा है। तो हम सबको भी यही चाहिए कि आज हम गणतंत्र दिवस मना रहे हैं, लेकिन हमें भी चाहिए कि हमें आगे का मार्ग किस तरह से चलाना है, उसी तरह चलाए तो हमारा देश प्रगति होगी। और हम सब भाग्यशाली है कि हमारा ऐसा भारत देश हमको मिला है। तो हम सब मिलकर काम करने से देश की उन्नति बहुत आगे होगी। इसी से धन्यवाद।
ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು 77ದ ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವ ನಾವು ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ KGF ಅಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಬಾಂಧವರಿಗೆ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೆ ನನ್ನ ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವ ಶುಭಾಶಯಗಳು ಕೋರ್ತಾ, ಇವಾಗ ನಮ್ಮ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ MG ಟ್ರೇಡರ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅಧ್ಯಕ್ಷರು ಮಾತಾಡಿ ಏನಿದೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಳಿದ್ರು. ಅದೇ ಥರ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. ಈ ಸಂವಿಧಾನ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಸಂವಿಧಾನ ಅತಿ ದೊಡ್ಡದ ಸಂವಿಧಾನ. ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ಇಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂವಿಧಾನ ಇಲ್ಲ. ಸುಮಾರು 6 ತಿಂಗಳಾಗಿದೆ ಇದು ಬರೆಯೋಕ್ಕೆ. ಆವಾಗ ಕೈಯಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂಥ ಸಂವಿಧಾನ ಇದು. ಈ ಸಂವಿಧಾನ ಬಾಬು ರಾಜೇಂದ್ರ ಪ್ರಸಾದ್ ಅವರು ನೇತೃತ್ವದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅಧ್ಯಕ್ಷದಲ್ಲಿ ಸುಮಾರು 7 ಜನ ಇದ್ದರು. ಈ 7 ಜನರು ಬರೆಯತಕ್ಕಂಥ ಇದು ಸಂವಿಧಾನ ನಮಗೆ ಹೆಮ್ಮೆ ಕೊಡುವತಕ್ಕಂಥ ವಿಷಯ ಏನಂದರೆ, ಈ ಸಂವಿಧಾನ 7 ಜನರಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಅವರು ಸೇರಿದ್ದರು, ಒಬ್ಬರು ಬುದ್ಧಿಜೀವಿ ಇದ್ದರು. ಈ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಚೇರ್ಮನ್ ಆಗಿದ್ದರು. ಅಲ್ಲಾಡಿ ಕೃಷ್ಣಸ್ವಾಮಿ ಅಯ್ಯರ್ ಅವರು ತಮಿಳುನಾಡು ಅವರು ಸದಸ್ಯರಾಗಿದ್ದರು. ಮತ್ತು ಇದೇ ಥರ ಗೋಪಾಲಸ್ವಾಮಿ ಅಯ್ಯರು ತಮಿಳುನಾಡು ಅವರು, ದಕ್ಷಿಣ ಭಾರತ ಅವರು ಸೇರಿರೋದು ನಮಗೆ ಒಂಥರದ್ದು ಹೆಮ್ಮೆ ಪಡುವತಕ್ಕಂಥ ವಿಷಯ. ಇದೇ ತರಹ BC ಖೈತಾನ್ ಅಂತ ವೆಸ್ಟ್ ಬೆಂಗಾಲ್ನಿಂದ ಒಂದು ಸದಸ್ಯರಾಗಿದ್ದರು. ಅವರು ಡೆತ್ ಆಗಿದ ಮೇಲೆ ಕೃಷ್ಣಚಾರ್ ಅಂತ ತಮಿಳುನಾಡು ಅವರಿಗೇನು ಇನ್ನೊಂದು ಸತಿ ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಸದಸ್ಯರಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಈ ತರಹ KN ಮುನ್ಷಿ ಅಂತ ಬರೂಚ್ ಗುಜರಾತ್ನಿಂದ ಒಬ್ಬರು, ಶ್ರೀ ಸೈಯದ್ ಮೊಹಮ್ಮದ್ ಸಾದುಲ್ಲಾ ಗೌಹಟಿ ಆಸಾಂನಿಂದ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಇವರೆಲ್ಲ ಸೇರಿ ಈ ಸಂವಿಧಾನ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅಧ್ಯಕ್ಷತೆಯಲ್ಲಿ ಬರೆದ ಸಂವಿಧಾನ. ಸುಮಾರು 251 ಪೇಜಸ್. ಅದರದ್ದು ವೆಯ್ಟ್ ಎಷ್ಟು ಅಂದರೆ 3 kg 750 ಗ್ರಾಮು. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಸಂವಿಧಾನ ಇಡೀ ಪ್ರಪಂಚದಲ್ಲೇನೆ ಇಲ್ಲ. ನಮಗೆ ದೇಶಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿರುವ ನಮ್ಮ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರಿಗೆ ನೆನೆಸ್ಕೋಬೇಕು ನಾವು. ಈ ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವ ಬರುವಾಗ ಈ ದಿನಾಚರಣೆ ನಾವು ಆಚರಿಸ್ತಾ ಇರೋದು ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿದ್ರು. 1950ನಲ್ಲಿ ನಮಗೆ ದೇಶಕ್ಕೆ 1947ನಲ್ಲಿ ನಮಗೆ ಇದು ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಸಿಕ್ಕಿದೆ. ಅಂದರೆ 1950ರಲ್ಲಿ ನಮಗೆ ಈ ದೇಶಕ್ಕೆ, ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದು ಒಂದು ರಿಪಬ್ಲಿಕ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಉದ್ದೇಶದಿಂದ ಬಾಬು ರಾಜೇಂದ್ರ ಪ್ರಸಾದ್ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರಿಗೆ ಅಧ್ಯಕ್ಷರು ಕೊಟ್ಟು ಬರೆದಿರತಕ್ಕಂಥ ಸಂವಿಧಾನ ಇದು ಒಂತರಹದ್ದು ನಮಗೆ ಒಂದು ಮಾದರಿ ಸಂವಿಧಾನ. ಇದು ಬೇರೆ ದೇಶದಲ್ಲಿ ಯಾರಿಗಿಲ್ಲ, ಎಲ್ಲರಿಗೆ ಸಮಸ್ತ ಈಕ್ವಲ್ ರೈಟ್ಸ್. ಯಾರನ್ನ ಇರಲಿ, ಅವನು SC ಇರಲಿ, ST ಇರಲಿ, ಮೈನಾರಿಟಿ ಇರಲಿ, ಮೆಜಾರಿಟಿ ಅವರು ಇರಲಿ, ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ತರಹದ ಸಂವಿಧಾನ ಬರತಕ್ಕಂಥ ಈ ದಿವಸ ನಾವು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರಿಗೆ ನೆನೆಸ್ಕೋಬೇಕು. ಅವರಿಗೆ ಅವರು ಎಷ್ಟು ನಾವು ಅವ್ರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳಿದವರನ್ನು ಸಾಕೋಲ್ಲ. ಅಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂವಿಧಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರಿಗೇನು ನಾನು ಈ ದಿನಾಚರಣೆಯಲ್ಲಿ ಅವ್ರಿಗೇನು ನಾನು ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ತೀನಿ. ಅದೇ ಥರ ನಮ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವ್ರಿಗೇನು ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ನಲ್ಲಿ ಅವ್ರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ನೇ ಇಲ್ಲ. ಅಷ್ಟು ಒಂದು ಶಾಂತಿ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಗಾಂಧೀಜಿ ಅವ್ರಿಗೇನು ನಾವು ನೆನೆಸ್ಕೋಬೇಕು. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರು ಬೇರೆಯವರು ಯಾರ್ಯಾರು ಹೆಮ್ಮೆ ಕೊಡುವತಕ್ಕಂಥ ವಿಷಯ. ದಕ್ಷಿಣ ಭಾರತವರು 4 ಜನ ಇದ್ರು 7 ಜನರಲ್ಲಿ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ನೆನೆಸ್ಕೋಬೇಕು. ನನ್ನ ಪರವಾಗಿ ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವ ಶುಭಾಶಯ ಕೋರ್ತಾ, ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರಿಗೆ ನನಗೆ 2 ಮಾತು ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಕರೆದು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವದ ವಂದನೆಗಳು ಹೇಳಿ ನಮಸ್ಕಾರ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. ಗೌಡ ಅವರು ಇದ್ರು, ಅವರು ಪುಸ್ತಕ ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಪುಸ್ತಕ ಫ್ರೀ ಓದೋಕೆ ಎಲ್ಲರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಪದ್ಮಶ್ರೀ ಅವಾರ್ಡ್ ಸಿಕ್ಕಿದೆ ಸರ್ ಇವತ್ತು. ಅವ್ರಿಗೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸೋಣ. தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாலா நின்னை